ஹாய் யுவர்ஸ், இது மேத்யூ அண்ட் மாமா ஃப்ரம் மணிமங்கலம் யூடியூப் சேனல். இந்த சேனலில் நானும் என் மாமாவும் ஊரை சுற்றி பார்க்க போகிறோம். நல்லா வகை வகையாக சாப்பிட போகிறோம். நீங்களும் வந்து ஊரை சுற்றி பாருங்கள். ஹாய் யுவர்ஸ், ஆமாம் மேத்யூ சொன்னது உண்மை தான். நம்ம நிறைய வகை வகையாக சாப்பிட போகிறோம், நிறைய ஊரை சுற்ற போகிறோம், வித்தியாசமான இடங்களில் போய் பார்க்க போகிறோம். தொடர்ந்து எங்கள் கூடவே இருங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க, ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். மேத்யூ போய் எங்கே போனான்னு தெரில. மேத்யூ, டேய் எங்கடா போனேன்? ஆமாம், எல்லோரும் மீன் பிடிக்க போகிறாங்க, நம்மளும் போகலாம் மாமா அப்படின்றியா? நான் கூட அதை யோசிச்சுருந்தேன், போர் அடிதுன்னு. சரி, நீ மீனை பிடிச்சிருவோம், சரியா? போகலாம். என்னம்மா பண்ணுறீங்க? மீன் பிடிக்க போகிறோம்ல, அதுக்கு மண்பு வச்சு தான் மீன் பிடிக்கணும், தூண்டில்ல. அதுதான் வந்து தோண்டிட்டு இருக்கிறேன். சரியா? இதுதான் மண்பு. இது வந்து விவசாயிகளோட நண்பன்னு சொல்லுவாங்க. இதுதான் கொக்கியில் மாட்டி நம்ம மீன் பிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஏரிக்கு வந்துட்டோம். நீங்கள் பார்க்குற அந்த படிக்கட்டு வழியாக தான் நம்ம மேலே ஏறி உள்ளே போயிட்டு நம்ம மீன் பிடிக்க போகிறோம். ஆமாம் மேத்யூ, இவ்வளோ பெரிய ஏரியில் தான் நம்ம இப்போ மீன் பிடிக்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தோன்னு வச்சுக்க, வண்டலூர் மலையே தெரியும் நம்மளுக்கு. இந்த ஹூக் கழண்டுடாதபடிக்கு நல்லா டைட்டாக கட்டிக்கும். ஏய், நல்லா லாங்காக போடுவாங்க. ஆ, எடு. சூப்பரா சூப்பரா. கேமரா காட்டு, கேமரா காட்டு. ஸோ இது ரொம்ப குட்டி மீனியாக இருக்கிறதுனால நம்ம தண்ணியில் விட்டுடலாம். தப்பிச்சு போயிடுச்சு. நாம் மீன் பிடிக்கலான்னு வந்து இதே நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட வலை போட்டு மீன் பிடிக்கிறவங்க வந்திருக்காங்க. எவ்வளோ கரைக்கு ரொம்ப ஓரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஆழமான இடம். பார்த்தீங்கன்னா இன்னும் போக போக இன்னும் ஆழம் அதிகமாகிட்டே இருக்கும். பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா கரை எவ்வளோ உயரம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். மீன் எதுவும் கிடைக்கலன்னே மேத்யூ ரொம்ப சோகமாயிட்டாரு. இப்போ வந்து அவங்க மீன் பிடிக்கிறதுல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. ரொம்ப நேரமாக மாமா மீன் பிடிச்சிருந்தாங்கிறாரு, ஆனால் மீன் ஒன்றும் மாட்டல. காற்று ரொம்ப இன்னைக்கு வேகமாக அடிக்கிறதுனால தண்ணி கலங்கி போச்சு. மீன் எதுவும் நம்மளுக்கு மாட்டல. அதனால் நம்ம என்ன போகிறோம், நாளைக்கு வர போகிறோம். மேத்யூ மீன் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால இந்த ஏரிக்கு வந்தோம். இன்றைக்கி காற்று ரொம்ப அடிக்குது, தண்ணி ரொம்ப கலங்கி போனதுனால நம்மளால் நினச்ச மாதிரி மீன் பிடிக்க முடியல. அதுபோல் இன்றைக்கி ஒருத்தர் வாத்து வியாபாரம் இங்கே பண்ணுறாரு. அவர்கிட்ட போய் அந்த வாத்துலாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நாளைக்கு வந்து மீனை பிடிச்சி மீன் டேஸ்ட் பண்ணிப்போம். மேத்யூக்கு எப்படி நான் மாமாவோ அதுமாரி இவர் எனக்கு மாமா உதயா மணிமங்கலம் ஏரியாவில் வாத்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ வாத்துலாம் வந்து இங்கே மேய விட்டுருக்கிறாராம். அதெல்லாம் நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்மளை பார்த்தோன்னே எல்லாம் கொஞ்சம் மிரண்டுச்சு போல, தண்ணியில் இறங்கிடுச்சு. எப்படி போட்டேன் சரிங்களா? போகிற அந்த தம்பி தான் இப்போ அந்த வாத்துங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறார், பார்த்துன்னு இருக்கிறாரு.
பார்த்தீங்களா, அவர் போய் நின்ன உடனே அந்த வாத்து திரும்பிச்சு பாருங்க, தப்பிச்சு போகாமல். மீன் பிடிக்கலான்னு கூட்டினுட்டு வாத்தை மட்டும் வேடிக்கை காமிச்சுன்னுக்கிறாரு. திரும்பவும் நாளைக்கு வந்து மீன் பிடிக்கலான்னு மாமா சொல்லியிருக்கிறாரு. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம 2வது நாளாக மீன் பிடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம கூட பின்னாடி அந்த பேசர் பைக்கில் வரது யாருன்னா மேத்யூவோட சித்தப்பா தான் வந்துட்டு இருக்கிறாரு. இப்போ மணிமங்கலத்தோட ஏரிக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஸோ ஹாய், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கூட நிறைய பேர் மீன் பிடிக்கிறதுக்கு சேர்ந்துருக்காங்க. வேறு யாரும் இல்லை, மேத்யூவோட இன்னொரு சித்தப்பா. ஒரு பேர் வந்து மனோவா. ஹாய் சொல்லுங்க. ஹாய். கேமராவே நான் விட்டவா காட்டில் இன்னும். இப்போ சொல்லு, ஹாய் சொல்லு. ஹாய். ஹாய் வியூவர்ஸ். ஹாய் வியூவர்ஸ். தேங்க்யூ. யோ தூக்கியா நீ அப்படியே வச்சு. ஆக்சுவலாக இந்த மீனுங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு தான் தெரில. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மீனுங்க எதுவும் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப நேரமாக தூண்டில் போட்டுன்னு இருக்கிறாங்க. யாகாது ஸ்டீபன், டக்கு டக்குன்னு மாட்டுமே. இன்னைக்கு என்ன ஆச்சு? அது கேமரா பார்த்து மீன்லாம் ரொம்ப கூச்சப்படுது. வெக்ஸாயி மனோவாவும் இப்போது சுகமாக கொம்பு ஊனி கரை ஓரமாக நின்றுட்டுருக்காரு. தின்னுச்சா பாரு. இல்லை மனோவா ஜெயிச்சிட்டாரு. எங்கே அந்த மீன் இருக்கு பாருங்க, அது உயிரோடு காட்டுப்பா. இது ஜிலேபி தானே இது? ஆமாம். ஓகே, ஃபைனலாக நம்ம ஒரு பெரிய சைஸில் ஒரு மீனை பிடிச்சிட்டோம். ஸோ 2வது மீன் நம்மளுக்கு மாட்டியிருக்கு. ஸ்டீஃபன் அவர் ஒரு மீன் பிடிச்சிருக்காரு. அதை எடுக்கிறத காட்டு. ஓகே, மீனில் பிடிங்க போதும். 2 மீன் போடுறா, பொறுமை வேண்டா. நம்ம நெருப்பில் வச்சு ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு வந்து பார்க்கலாம், ட்ரையல் தான். நம்ம மீனை ரெடி பண்ணிட்டோம். ஆனால் மேத்யூ என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் அவசரமாக எடுத்து மீனை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ என்ன, ஒரே ஒரு மீன் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஒரு மீன் நெருப்பில் நல்லா கருகி போச்சு, அதனால் அந்த மீனை தூக்கி போட்டோம். ஸோ ஒரு மீன் மட்டும் தான் இருக்குது. 2 பேரும் இப்போ ஷேர் பண்ணி டேஸ்ட் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க மாமா, அப்புறம் கேரி ஐட்டம் மாமா சாப்பிடலாம்.
நல்லா வெந்திருக்கு. சாப்பிடு. ஸோ ஏரியில் பிடிச்ச ஜிலேபி மீன் மஜாவாகுது. மஜாவாக இருக்குதான். நாயெல்லாம் தடுக்காதீங்க மாமா நீங்க. மாமா நாயெல்லாம் துப்பாதீங்க. தலையை ததுக்குறா. இடியா தலை மட்டும் போட்டு கொடு கொஞ்சமாக. அதுக்கு போட்டா முள்ளுலாம் போடு. போட்டு தொண்டையில் அடைச்சிக்கும். ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஏரியில் பிடிச்ச ஜிலேபி மீனை டேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வீடியோ இனிதே முடிஞ்சுது. அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா பாபுராஜ்னு ஒருத்தரை சந்திக்க போகிறோம். ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த வீடியோ. தொடர்ந்து எங்கள் கூட இருந்து அந்த வீடியோவும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க.